டிசம்பர் 21ஆம் தேதி உழவர் பேரியக்க மாநில மாநாட்டிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒட்டுமொத்த உலகிற்கும் உணவு படைக்கும் கடவுளர்களாக உழவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு டிசம்பர் 21ஆம் தேதி திருவண்ணாமலை சந்தைமேடு பகுதியில் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். உழவர்கள்தான் உணவு படைக்கின்றனர் என்றாலும் கூட உழவர்களுக்கும் உழவு தொழிலுக்கும் உரிய முக்கியத்துவத்தை மத்திய மாநில அரசுகள் வழங்கவில்லை என்று ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பு 48 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர் குறைந்துவிட்ட நிலையில் அதை அதிகரிப்பதற்கான புதிய பாசன திட்டங்கள் எதையும் ஆட்சியாளர்கள் செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். வறட்சி, மழை உள்ளிட்ட பேரிடர்களால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுவதில்லை என்றும், பயிர்க்கடன்கள் தள்ளுபடி குறித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உழவர்களின் துயரங்களை மத்திய மாநில அரசுகளுக்கு உரைக்கும் வகையில் உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த மாநில மாநாட்டில் அரசியல், சமூக வேறுபாடுகளை கடந்து உழவர்கள் என்ற ஒற்றை பார்வையில் மாநிலம் முழுவதும் உள்ள உழவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார்.